ஹலோ வியூவர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா இந்த இரு அணிகளின் பலம் பலவீனம், இந்த இரு அணிகளில் எந்த அணி பலமிக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பலமிக்க அணி தான் ஜெயிக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இது என்ன முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு? பலமிக்க அணி தானே ஜெயிக்கும் அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. பலமிக்க அணியா இருந்தா மட்டும் போதாது, அன்றைய நாள்ல நல்லா விளையாடணும். நல்ல பிளேயர்ஸா இருந்தோம் அன்றைக்கு சரியா விளையாடலன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லாரும் மனிதர்கள் தான். யாரு வேணா எப்ப வேணா மிஸ்டேக் செய்யலாம். ரெண்டாவதா கண்டிஷன்ஸ்னா பிச்சோட தன்மை, மழை, பனி பொழியறது இதெல்லாம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பிச்சோட தன்மையை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது பிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு சாதகமா இருக்குமா அல்லது ரெண்டாவது பேட்டிங்க்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிறது. நீங்க செகண்ட் பேட்டிங்க்கு சாதகமான ஒரு பிச்சில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினீங்கன்னா விக்கெட்டு நிலைச்சு ஆடுறது கஷ்டம். ரெண்டாவதா ரன்னும் அவ்வளவு வராது. உதாரணத்துக்கு 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனதை சொல்லலாம். இந்தியாவில் எல்லாரும் நல்ல பேட்டிங் இருந்தாங்க, ஆனா ஸ்கோர் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஒத்துழைக்கிறது ஆத்துல தண்ணி போற திசையில நீச்சல் அடிக்கிற மாதிரி, ஆனா கண்டிஷன்ஸ்க்கு எதிராக விளையாடுறது அதே தண்ணியில எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி. அதனாலதான் பலமான டீமா இருக்கிறதால மட்டுமே ஜெயிக்க முடியாதுங்க. அப்ப கண்டிஷன்ஸ் எதிராக இருந்தா ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னா அப்படி இல்லைங்க. கொஞ்சம் நெளிவு சுழிகளோட விளையாண்டா கண்டிப்பா ஜெயிக்கலாங்க. கொஞ்சம் கஷ்டமே தவிர முடியாதுங்கிறது இல்லைங்க. உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா கிட்ட பேட்டிங் பிச்சில் வெளுத்த ரோஹித் சர்மா இங்கிலாந்து கிட்ட பவுலிங் பிச்சில் கொஞ்சம் நிதானமா ஆனதுனால ஒரு 50 அடிக்க முடிஞ்சது. இங்கிலாந்து கிட்டையும் அதே மாதிரி அடிக்க போயிருந்தாருன்னா விக்கெட்டை விட்டுருப்பாரு. சரிங்க, இப்ப ரெண்டு அணிகளோட பலம் பலவீனத்துக்கு வருவோம். இந்த உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அணிகளுமே தோல்வியே சந்திக்காம ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா அணியை பத்தி பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் பார்க்கலாங்க. ரபாடா, நார்ச்சே அவங்க ரெண்டு பேரும் கன்சிஸ்டண்டா நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் கீ பிளேயர்ஸா இருப்பாங்க. ஜான்சனும் கூட சப்போர்ட்டுக்கு பவுலிங் போடலாம். அவரும் ஒரு சில போட்டிகளில் நல்லா பந்து போட்டிருக்காருங்க. ஸ்பின் பவுலிங் பொறுத்த வரைக்கும் சம்சி, மகாராஜ் ரெண்டு பேருமே நல்லாவே பவுலிங் போட்டிருக்காங்க. இருந்தா கூட சம்சி கீ பிளேயரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல குவிண்டன் டீகாக், டேவிட் மில்லர், கிளாசன், மார்க்ராம் போன்ற பிளேயர்கள் கீ பிளேயர்ஸா இருக்காங்க. மகாராஜ், ஸ்டப்ஸ் போன்ற பிளேயர்கள் சப்போர்ட் செய்யலாம். சவுத் ஆப்பிரிக்கா அன்னைக்கு பலம்னு பார்த்தா தொடர்ந்து எல்லா போட்டியும் ஜெயிச்சு வந்ததுனால கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருக்கலாம். ஆனா பலவீனம் சொல்லி பார்த்தா பேட்ஸ்மேன்கள் யாரும் கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க. இந்திய டீம் பத்தி பார்க்கலாங்க. இந்திய டீமோட பவுலிங். ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலிங் பார்க்கலாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்ல பும்ரா, ஹர்தீப் சிங் கீ பிளேயர்ஸா இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா சப்போர்ட் செய்யறாரு. ஒரு சில போட்டிகள்ல முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியும் கொடுத்திருக்காரு. ஸ்பின் பவுலிங்ல குல்தீப் யாதவும் அக்சர் பட்டேலும் கீ பிளேயர்ஸா இருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா இந்த தொடர்ல அவ்வளவு ஃபார்ம்ல இல்லைனாலும் தேவைப்பட்டா சப்போர்ட் செய்யலாம். இந்தியாவோட பேட்டிங்ல ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் கீ பிளேயர்ஸா இருக்காங்க. ரிஷப் பண்டும் ஃபார்ம்ல தாங்க இருந்தாரு. ஆனா ரோஹித் சர்மா கொஞ்சம் ஃபார்முக்கு வர ரிஷப் பண்டோட ஃபார்ம் குறைஞ்சிருக்குங்க. இந்தியா சிவம் டூபேவை சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்பின்னுக்கு எதிராக துருப்புச்சிட்டா பயன்படுத்தலாம். இருந்தாலும் அவரு ஃபார்முக்கு வரணும். அப்பதான் அந்த பிளான் ஒர்க் ஆகும். விராட் கோலி ஃபார்முக்கு வந்தா நல்லா இருக்குங்க. பின்னாடி அக்சர் பட்டேலும் ரவீந்திர ஜடேஜாவும் நம்பிக்கை தராங்க. இந்தியாவோட பலமா பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. லீக் மேட்சஸ்ல இந்தியா நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா நாக் அவுட் போட்டிகள், ஃபைனல்ஸ்ல இந்தியா கோட்டை விடுறாங்க. அதை தவிர்த்து நல்லா விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஓவராலா கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆப்பிரிக்காவை விட இந்தியா ஸ்ட்ராங்கர் சைடா தாங்க இருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா எல்லா போட்டிகளிலுமே ஜெயிச்சிருந்தாலும் எல்லா போட்டிகளிலுமே க்ளோஸா போய் தாங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா பாகிஸ்தான் உடனான போட்டியை மட்டும் தவிர்த்து மற்ற எல்லா போட்டிகளிலுமே ஈஸியாவே ஜெயிச்சிருக்காங்க. என்ன கேட்டா இந்த போட்டியில இந்தியா ஜெயிக்க 80% வாய்ப்பும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க 20% வாய்ப்பும் இருக்குங்க. இந்த ஃபைனலை பத்தி கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா, இந்த போட்டியில எந்த டீம் ஜெயிச்சாலும் ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ண போறாங்க. அது என்னன்னா, இதுவரைக்கும் 20 ஓவர் உலகக்கோப்பைய எந்த ஒரு அணியும் தோல்வியே சந்திக்காம ஜெயிச்சதே இல்ல. இந்த இரு அணிகளும் இதுவரைக்கும் தோல்வியே சந்திக்காம ஃபைனலுக்கு வந்திருக்கிறதுனால எந்த டீம் ஜெயிச்சாலும் அந்த ரெக்கார்டை செஞ்சிருவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா முறையா ஐசிசி டோர்னமெண்டோட ஃபைனலுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு பண்ணிட்டாங்க. எந்த டீம் உலகக்கோப்பையை தூக்க போறாங்கன்னு
பொறுத்திருந்து பார்க்கலாம். பாய் வியூவர்ஸ். தேங்க்யூ.